நம்பிக்கை வச்சிருப்பானோ அந்த 70,000 பேர் தான்ப்பா. போச்சு, போ, முடிஞ்சு போச்சு. வேற எவன் மேல எவன் நம்பிக்கை வைத்திருந்தாலும் உமுல்லதீன லா யஸ்ஸருகூன வலா யத்தய்யரூன அப்படின்னு சொன்னா, யத்தய்யருங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் தெரியுமா? பறவை சகனம். வாசல்ல இறங்கும் பொழுது பறவை போச்சான்னு பார்த்து சகனம் பார்த்து போறவன் எத்தனை பேர் இருக்கான்? நம்மள முஸ்லீம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஆனாலும் முஸ்லீம்ல ஒரு கூட்டம் இருக்கிற, வெளியே இறங்கி வந்தா ஒரு விதவை பெண் போறான்னு சொன்னா வெளியே போவாங்க, உள்ளே போன்றுவோம். தடிக்கு கீழே விடுற மாதிரி போனாம தண்ணியை குடிச்சிட்டு வெளியே போடுவான். அது தண்ணியை குடிச்சிருக்கும் தடிக்கு கீழே விடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எவ்வளவு விஷயங்கள். உடுக்கிற கையிலையும் உடுக்கிற சாரத்துல உடுக்கிற சட்டையில மூஞ்சி தொடக்க கூடாது. தருத்தினியம்மா, தருத்தினியம் சொல்லி போட்டு புக்கு போட்டு வச்சிருக்கேன். தருத்தினியம் சொல்லி போட்டு ஒரு 60-70 தருத்தினியம் இருக்கு. ராத்திரி நேரத்துல நகத்தை வெட்டக்கூடாது. ஏன்னா இன்னொன்னு என்ன போடுங்க, மதிய நேரத்துல பல்லு விளக்க கூடாது. சூரியன் நடுவுச்சில இருக்கும் பல்லு விளக்க கூடாது. அவன் அப்பதான் முழிப்பான். நிறைய பேர் சூரியன் நடுவுச்சில இருக்கும்போது தான் முழிக்கிறவன் இருக்கிறான். அவன் பல்லு விளக்கன்னு சொன்னா நாரிட்டு கிடக்க வேண்டியதான். அப்ப என்ன இதெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறதா? அல்லாஹ் சொல்லுகிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்களா? அந்த விஷயத்தை தான் முதலில் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும் ஒரு முஸ்லிம். இதன் மேலெல்லாம் நம்பிக்கை கொண்டு இந்த தாயத்தின் மீதும் தட்டு தகர கையில வளையத்தின் மீதும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் முஃமின் நம்பிக்கை வைத்து செல்வான் என்று சொன்னால் அவனுடைய நோக்கம் அவனுடைய பயணம் மறுமையை நோக்கி கிடையாது. இந்த உலகத்தை நோக்கி, உலகத்தினுடைய காரியத்தை நோக்கி. வியாபாரம் டல்லா பெருகும். எவனோ ஒருத்தன் சூனியம் வச்சுட்டான் அப்படின்னு கையகால ஆக்சிடென்ட் கையகால உடஞ்சிருக்கும். இவன் தான் என்ன போன மாசம் திட்டுனான் தெரியுமா? இவனுக்கு எனக்கு தான் கடுமையான சண்டை போன மாசம். இவன் தான் எனக்கு சூனியம் வச்சிருப்பான் அப்படின்னு. அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். யார் அல்லாஹ்வை மறுத்து விட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, குறிப்பாக ஜோசியத்தை பால் கிதாபை நம்புகிறார்களோ, திருமணம் செய்வதற்கு எத்தனை முஸ்லிம்கள் பால் கிதாப் பார்க்கிறாங்க. யார் பால் கிதாபை பார்க்கிறார்களோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதத்தை நிராகரித்தவர்களை போல. இங்க வேதத்தையே ஓதுறது கிடையாது. திருமண குர்ஆனை ஓதி பார்க்க ஓதுறத வந்துட்டு ரமலான் மாசத்துல மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் ரமலான் மாசத்துல கூட தொழுறது கிடையாது. வீட்டை இன்னைக்கு கிளீன் பண்றாங்க, அன்னைக்கு மட்டும் எடுத்து 4 பக்கம் பூ ஊதி திருப்பி வச்சிருவாங்க. குர்ஆனை முடிஞ்சு போச்சு. இதுதான் முஸ்லிம்களுடைய நிலைமை. குர்ஆனுடைய தொடர்பு என்பது முஸ்லிம் சமூகத்தில் இன்றைக்கு இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது.